சென்னை மார்ச் 5, 2025 தினத்தந்தி செய்திகள். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் யானை தாக்கி 256 பேர் உயிர் இழப்பு. சென்னை மார்ச் 5. தமிழகத்தில் யானை தாக்கியதால் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் 256 பேர் உயிர் இழந்து உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மனித விலங்கு மோதல். இந்திய வரைபடத்தின் கடைக்கோடியில் உள்ள தமிழகம் புவியியல் ரீதியாக கடலோர சமவெளிகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், மத்திய பீடபூமி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் என 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு உள்ளது. இதில் மலையோரம் அமைந்துள்ள மாவட்டங்களில் மனிதன் விலங்கு மோதல் நடைபெறுவது அதிகரித்து வருகிறது. இதற்கு வனப்பகுதிகளில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு, வனப்பகுதிகளை மனிதர்கள் ஆக்கிரமித்தல், யானைகள் வழித்தடம் மனிதர்களால் அழிக்கப்படுதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் பிரதானமாக கூறப்படுகின்றன. மனித விலங்குகள் மோதலால் ஒருபுறம் உயிரிழப்பும், மற்றொரு புறம் குடியிருப்புகள் சேதம், பயிர்கள் சேதம் என பொருட்கள் இழப்பும் ஏற்படுகிறது. 256 பேர் உயிர் இழப்பு. நாடு முழுவதும் கடந்த 2019-20 முதல் 2023-24 வரையிலான 5 ஆண்டுகளில் மட்டும் யானைகள் தாக்கி 2833 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை அமைச்சகம் தெரிவித்து உள்ளது. இதில் அதிகபட்சமாக கடந்த 2023-24 ஆண்டு மட்டும் 629 பேர் மரணம் அடைந்து இருக்கிறார்கள். தமிழகத்தில் 2019-20 58 பேர், 2020-21 57 பேர், 2021-22 37 பேர், 2022-23 43 பேர், 2023-24 61 பேர் என 256 பேர் யானை தாக்கியதால் உயிரிழந்து இருக்கிறார்கள். இதேபோல கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டிலேயே அதிகபட்சமாக ஒடிசாவில் 624 பேர் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக ஜார்க்கண்டில் 474 பேரும், அசாமில் 383 பேரும் யானையின் தாக்குதலுக்கு பலியாகி இருக்கிறார்கள்.